கோவாவில் 25 பேரை பலி கொண்ட தீ விபத்து ஏற்பட்ட இரவு நேர விடுதி அனுமதியின்றி செயல்பட்டு வந்தது தெரியவந்துள்ளது. குறுகலான நுழைவு வாயில், பனை ஓலை கட்டுமானம் போன்றவற்றால் உயிரிழப்பு அதிகமானது குறித்த பரபரப்பு தகவல்களும் வெளியாகியுள்ளன. கோவா தலைநகர் பனாஜியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கிராமம் அர்போரா. வார விடுமுறையொட்டி இங்குள்ள ரோமியோ லேன் விடுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்த நிலையில் முதல் தளத்தில் நடைபெற்ற இரவு நேர கொண்டாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நடனமாடிக் கொண்டிருந்தனர். அதிகாலை 12 மணியளவில் முதல் தளத்தில் வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர் வெடித்து பயங்கர சத்தத்துடன் தீ விபத்து ஏற்பட்டது. முதல் தளத்தில் பனை ஓலைகளால் ஆன தற்காலிக கட்டுமானம் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் நடனமாடிக் கொண்டிருந்த இடத்திற்கு தீ வேகமாக பரவியது. இதனால் நடனமாடிக் கொண்டிருந்த பெண் உள்பட அனைவரும் அலறியடித்து வெளியேறினர். தீ விபத்தை அடுத்து அங்கிருந்த அனைவரும் மொத்தமாக வெளியேற முயன்றாலும் தரைத்தளம் குறுகிய நுழைவு வாயில் மற்றும் வெளியேறும் வழியை கொண்டிருந்ததால் சுற்றுலா பயணிகளால் உடனடியாக வெளியேற முடியவில்லை. இதனால் சில சுற்றுலா பயணிகள் தரைத்தளத்தில் உள்ள சமையலறைக்கு சென்றனர். அவர்கள் மற்ற ஊழியர்களுடன் அங்கேயே சிக்கிக் கொண்டனர். இவர்களில் பலர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தனர். தீ விபத்து நடந்த விடுதியில் தீயணைப்பு வாகனங்களை நிறுத்தாமல் விடுதியிலிருந்து 400 மீட்டர் தொலைவில் நிறுத்தப்பட்டதால் மீட்புப் பணிகளில் தாமதமாகின. மேலும் இரவு நேர விடுதி சட்டவிரோதமாக செயல்பட்டதும் உரிய பாதுகாப்பு வசதிகள் இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது. ஏற்கனவே இரவு விடுதி மீது வந்த புகார்கள் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் அந்த விடுதி சட்டவிரோதமாக செயல்பட்டதை அதிகாரிகள் உறுதி செய்தனர். இதைத் தொடர்ந்து விடுதியை இடிப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்ட போதும் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீடு காரணமாக விடுதி இடிக்கப்படாமல் இருந்ததும் போலீசாரின் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரவு நேர விடுதி தீ பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்பது தெரியவந்ததை அடுத்து விடுதி உரிமையாளர் மற்றும் பொது மேலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் விடுதி மேலாளரை போலீசார் கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.